அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 29ஆம் அத்தியாயம். காற்றும் நின்றது. மறுநாள் அதிகாலையில் நமச்சிவாய வைத்தியரிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் விடை பெற்றுக் கொண்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் புறப்பட்டார்கள். பாண்டிய சைனியத்தை முறியடித்து சின்னா பின்னமாக்கி துரத்தி அடித்த வீர பல்லவ சைனியம் கொள்ளிட நதியை கடந்து அக்கறையில் ஆயத்தமாயிருந்தது. அதிர்ஷ்டவசமாக நதியில் தண்ணீர் குறைவாயிருந்தபடியால் நதியை கடப்பது எளிதாயிருந்தது. மாமல்லரும் பரஞ்சோதியும் கொள்ளிடத்தை கடந்ததும் குதிரைப்படையை மட்டும் தங்களை தொடர்ந்து வரும்படியும் காலாட்படையை பின்னால் சாவகாசமாய் வரும்படியும் கட்டளையிட்டுவிட்டு மேலே சென்றார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் தென்பெண்ணை கரையை அடைந்தார்கள். அன்றைய தினம் வழிப்பிரயாணத்தின் போது மாமல்லர் அவ்வளவு குதூகலமாயில்லை. அவர் உள்ளம் கவலை கொண்ட சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததை அவரது முகக்குறி காட்டியது. கவலைக்கும் சிந்தனைக்கும் தக்க காரணம் இருந்தது. முதல் நாள் மாலை மாமல்லர் திருநாவுக்கரசரை தரிசிக்க சென்றிருந்த போது அந்த பெருந்தகையார் எல்லையற்ற அன்புடன் மாமல்லரை ஆசி கூறினார். பாண்டியனை புறங்கண்டது பற்றி வாழ்த்தினார். வாதாபி சக்கரவர்த்தி சண்டையை நிறுத்தி சமாதானத்தை கோரியது பற்றியும் தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார். மாமல்லரின் வேண்டுகோளின்படி காஞ்சிக்கு கூடிய சீக்கிரத்தில் திரும்பி வருவதாகவும் வாக்களித்தார். அப்போது காஞ்சி மடத்தில் கடைசியாக மாமல்லரை பார்த்த சம்பவம் நாவுக்கரசருக்கு நினைவு வந்தது. பல்லவகுமாரா, ஆயனர் சுகமாயிருக்கிறாரா? அவருடைய மகள் சிவகாமி சௌக்கியமா? அன்றைக்கு மடத்தில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்ற பாடலுக்கு அந்த பெண் அபிநயம் பிடித்த காட்சி அப்படியே என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. முடிவில் உணர்ச்சி மிகுதியால் மூர்ச்சித்தல்லவா விழுந்துவிட்டாள். தந்தையும் மகளும் சௌக்கியமாயிருக்கிறார்களா? இவ்விதம் சுவாமிகள் கேட்டுக்கொண்டிருந்த போது மாமல்லருக்கும் ஏதேதோ பழைய ஞாபகங்கள் வந்தன. சிறிது தயக்கத்துடன், காஞ்சி முற்றுகைக்கு முன்னால் அவர்களை நான் பார்த்ததுதான். வராக நதிக்கரையில் மண்டபப்பட்டு கிராமத்தில் இருக்கிறார்கள். போகும்போது அவர்களை பார்க்க எண்ணி இருக்கிறேன் என்றார். அதை கேட்ட நாவுக்கரசர், அப்படியா? மண்டபப்பட்டு வெகு அழகான கிராமம். அவர்களை பார்த்தால் நான் ரொம்பவும் விசாரித்ததாக சொல்ல வேணும். அந்த பெண் சிவகாமியை நினைத்தால் என் மனம் ஏனோ உருகுகிறது. பல்லவகுமாரா, ஆயனரிடம் அப்போதே சொன்னேன். சிவகாமியை அன்றைக்கு பார்த்தபோது எதனாலோ இந்த பெண்ணுக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை எனக்கு உண்டாயிற்று. ஏகாம்பரநாதர் கருணை புரிய வேண்டும் என்றார். மேற்கூறிய மொழிகள் மாமல்லருடைய உள்ளத்தில் பதிந்து அவருடைய உற்சாகத்தை எல்லாம் போக்கடித்துவிட்டன. சிவகாமிக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்பதை ஒரு மந்திரம் போல் அவருடைய மனம் ஜபித்துக் கொண்டிருந்தது. அந்த நிமிஷமே சிவகாமியை பார்க்க வேண்டும் என்ற அபரிமிதமான ஆசை அவருடைய இருதயத்தின் அந்தரங்கத்திலிருந்து பொங்கி எழுந்து அவருடைய உடம்பின் ஒவ்வொரு அணுத்துவாரம் வழியாகவும் வெளியே வியாபித்தது. அவருடன் கிளம்பிய குதிரைப்படை வெகு தூரம் பின்தங்கும்படியாக தம் குதிரையை அவர் எவ்வளவோ வேகமாக செலுத்திக் கொண்டு போன போதிலும் அந்த வேகம் கூட அவருக்கு போதவில்லை. பிரபு, குதிரையை கொன்றுவிடுவதாக உத்தேசமோ என்று பல தடவை பரஞ்சோதி எச்சரிக்கை விடுத்து அவரை நிறுத்த வேண்டியதாயிருந்தது. 2 நாள் முன்னதாகவே மண்டபப்பட்டுக்கு அவர் அனுப்பியிருந்த கண்ணபிரான் எதிரே வந்து ஏன் செய்தி சொல்லக்கூடாது என்று அடிக்கடி எண்ணமிட்டார். இந்த எண்ணம் அவர் தென்பெண்ணையை தாண்டி சிறிது தூரம் போனதும் நிறைவேறியது. கண்ணபிரான் ரதத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டு எதிரே வந்தான். ஒரு கணம் ரதத்தில் வேறு யாராவது இருப்பார்களோ என்று ஆவலுடன் மாமல்லர் பார்த்தார். உடனே அவ்விதம் எதிர்பார்ப்பதற்கு எந்தவித நியாயமும் இல்லை என்று தாமே சமாதானம் செய்து கொண்டார். கண்ணபிரான் கொண்டு வந்த செய்தி மாமல்லருக்கு முதலில் ஏமாற்றம் அளித்தது. பிறகு அதுவே ஓரளவு ஆறுதலையும் மனசாந்தியையும் அளித்தது. அந்த செய்தியானது மகேந்திர பல்லவர் 2 வாரத்திற்கு முன்னே தூதர்களை அனுப்பி ஆயனரையும் சிவகாமியையும் காஞ்சிக்கு வரவழைத்துக் கொண்டார் என்பதுதான். இதனால் தாம் போகிற வழியில் சிவகாமியை பார்க்க முடியாமல் இருப்பது உண்மையே. அதனால் என்ன, காஞ்சியில் அவர்கள் பத்திரமாயிருப்பார்கள் அல்லவா? யுத்தம் முடிந்ததும் முதல் காரியமாக மகேந்திர பல்லவர் ஆயனரையும் சிவகாமியையும் நினைவு கூர்ந்து அவர்களை காஞ்சிக்கு தெரிவித்துக் கொண்டது மாமல்லருக்கு மிக்க திருப்தியை அளித்தது. இதிலிருந்து பல சாகச கோட்டைகளை கட்டத் தொடங்கினார். எதற்காக அவர்களை அவ்வளவு அவசரமாக மகேந்திர பல்லவர் காஞ்சிக்கு வருவித்துக் கொண்டார்? எதற்காக தம்மையும் பாண்டிய சைன்யத்தை தொடர்ந்து போகாமல் திரும்பி வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார்? ஒருவேளை தமது மனோரதத்தை அறிந்து விரைவிலேயே விவாகத்தை நிறைவேற்றிவிடலாம் என்ற எண்ணமாயிருக்குமோ?
இத்தகைய பற்பல மனோராஜ்யங்களிலும் அவற்றை குறித்து தளபதி பரஞ்சோதியிடம் பேசுவதிலுமாக மாமல்லருக்கு அன்றிரவு நேரம் வராக நதிக்கரையில் சென்றது. இதற்குள் பின்தங்கிய குதிரைப்படையும் வந்து சேர்ந்தது. மறுநாள் அதிகாலையில் எல்லோருமாக காஞ்சியை நோக்கி கிளம்பினார்கள். அன்றிரவே காஞ்சியை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்தினால் எல்லோருக்குமே பரபரப்பு அதிகமாயிருந்தது. வராக நதிக்கரையிலிருந்து ஒரு காத தூரம் போனவுடன் எதிரே 2 குதிரை வீரர்கள் வருவதை பார்த்ததும் எல்லோருடைய பரபரப்பும் உச்ச நிலையை அடைந்தது. வருகிறவர்கள் காஞ்சியின் தூதர்களாகத்தான் இருக்க வேண்டும். என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள்? அருகில் நெருங்கியதும் வந்தவர்கள் குதிரை மீதிருந்து குதித்திறங்கி மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தினார்கள். ஒருவன் மாட்டுக் கொம்பில் வைத்து பத்திரமாய் கொண்டு வந்திருந்த ஓலையை, பிரபு, சக்கரவர்த்தியின் ஓலை என்று கூறிய வண்ணம் மாமல்லரிடம் கொடுத்தான். இன்னொருவன் தான் கொண்டு வந்திருந்த மற்றொரு ஓலையை பரஞ்சோதியிடம் கொடுத்தான். இருவரும் உடனே ஓலைகளை படிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் ஏறியிருந்த குதிரைகள் நின்றன. ஓலைகள் கொண்டு வந்திருந்த தூதர்கள் நின்றார்கள். மாமல்லரை தொடர்ந்து வந்த வீரர்கள் நின்றார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திற்கு பின்னால் பெரும் புயலைப் போல புழுதி படலத்தை கிளப்பிக் கொண்டு வந்த 16,000 குதிரைப்படை வீரர்களும் நின்றார்கள். சற்று நேரம் காற்று கூட வீசாமல் நின்றது. மரக்கிளைகளும் இலைகளும் அசையாமல் நின்றன. மகேந்திர பல்லவரின் ஓலையில் முதல் சில வரிகளை படித்ததும் மாமல்லருக்கு சந்தேகம் உண்டாயிற்று. ஓலையை முன்னும் பின்னும் புரட்டி அந்தரங்க அடையாளம் சரியா இருக்கிறதா என்று பார்த்தார். தூதனையும் உற்று பார்த்தார். சந்தேகமில்லை, உண்மையாகவே தந்தை எழுதிய ஓலைதான். உடம்பெல்லாம் படபடக்க, புருவங்கள் நெறிந்தேற, முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிக்க, கண்கள் கலங்கி கண்ணீர் பெருகி அடிக்கடி எழுத்தை மறைக்க ஒருவாறு ஓலையை மாமல்லர் படித்து முடித்தார். ஓலையில் எழுதியிருந்ததாவது: அருமை புதல்வன் வீர மாமல்லனுக்கு கர்வபங்கமடைந்த தந்தை மகேந்திரவர்மன் கண்ணில் கண்ணீருடனும் மனதில் துயரத்துடனும் எழுதி கொண்டது: குழந்தாய், என்னுடைய சாணக்கிய தந்திரமெல்லாம் கடைசியில் பயனற்று போய்விட்டன. நான் ஏமாந்து விட்டேன். உன்னுடைய நேர்மையான யோசனையை கேட்காமல் போனதற்காக அளவற்ற துயரமடைந்திருக்கிறேன். மகனே, அந்த பாதக புலிகேசி என்னை வஞ்சித்து விட்டான். 2 வாரம் காஞ்சி அரண்மனையில் விருந்துண்டு நட்புரிமை கொண்டாடி சல்லாபம் செய்துவிட்டு போனவன் மகத்தான துரோகம் செய்துவிட்டான். தொண்டை மண்டலத்து கிராமங்களையும் பட்டணங்களையும் கொளுத்தவும், சிற்பங்களையெல்லாம் உடைக்கவும், குடிகளை இம்சிக்கவும் அந்த மூர்க்க ராட்சதன் கட்டளையிட்டிருக்கிறானாம். ஐயோ குமாரா, எப்படி உன்னிடம் சொல்வேன்? பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த கலைச்செல்வம் பறிபோய்விட்டதோ என்று ஐயுறுகிறேன். மாமல்லா, என்னை மன்னித்துவிடு. இதோ என்னுடைய தவறுகளுக்கு பிரயாய்ச்சித்தம் செய்து கொள்ள புறப்படுகிறேன். மூர்க்க சலுக்க வீரர்களின் கொடுமைகளிலிருந்து நமது குடிகளை காப்பாற்ற புறப்படுகிறேன். கோட்டையில் உள்ள சைனியங்களை அழைத்து கொண்டு கிளம்புகிறேன். சேனாதிபதி கலிப்பகையும் என்னுடன் வருகிறார். குமாரா, காஞ்சி சுந்தரி பாதுகாப்பின்றி அனாதையாக இருக்கிறாள். நீயும் உன் தோழன் பரஞ்சோதியும் தான் அவளை காப்பாற்ற வேண்டும். காஞ்சி கோட்டைக்கு நான் திரும்பி வருவேனா என்பது சந்தேகம். உன்னை உயிரோடு பார்ப்பேன் என்பதும் நிச்சயமில்லை. போர்க்களத்தில் எனக்கு வீர மரணம் கிடைத்தால் அதைக் காட்டிலும் நான் பெறக்கூடிய பேறு இனிமேல் வேறு ஒன்றுமில்லை. மகனே, நான் செய்த துரோகத்தை மன்னித்து மறந்துவிடு. என்னையும் அடியோடு மறந்துவிடு. ஆனால் 600 ஆண்டுகளாக வாழையடி வாழையாய் வந்த பல்லவ வம்சத்துக்கு இனிமேல் உன்னைத் தவிர வேறு கதியில்லை என்பதை மட்டும் மறந்துவிடாதே. மாமல்லர் மேற்படி ஓலையை படித்து முடிப்பதற்கு வெகு நேரத்திற்கு முன்னாலேயே தளபதி பரஞ்சோதி தமக்கு வந்த ஓலையை படித்துவிட்டார். அது மாமல்லருக்கு வந்த ஓலையைப் போலன்று மிகவும் சுருக்கமாயிருந்தது. அருமை பரஞ்சோதிக்கு, நீ என்னை பல தடவை நீங்கள் வாழ்க்கையில் தவறே செய்தது கிடையாதா என்று கேட்டதுண்டு. நானும் அகம்பாவத்துடன் கிடையாது என்று சொல்லி வந்தேன். இப்போது என் வாழ்க்கையில் மகா பயங்கரமான தவறை செய்துவிட்டேன். ராஜதந்திரத்தினால் சத்ருவை நண்பனாக செய்து கொள்ள பார்த்தேன். நேர்மாறான பலன் கிடைத்தது. அந்த தவறுக்கு பிரயாச்சித்தம் செய்வதற்காக இதோ போர்க்களத்துக்கு புறப்படுகிறேன். இச்சமயம் என் பக்கத்தில் நீ இல்லையே என்று வருத்தமாயிருக்கிறது. ஆனாலும் மாமல்லன் அருகில் இச்சமயம் நீ இருப்பதுதான் அதிக அவசியமானது. நான் பல தடவையும் உன்னிடம் சொல்லியிருப்பதை மறந்துவிடாதே. பல்லவ வம்சம் சந்ததி இன்று நசிந்து போகக்கூடாது. மாமல்லனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். மாமல்லர் ஓலையை 2-3 தடவை படித்த பிறகு பரஞ்சோதியிடம் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. எனவே ஓலையை சிநேகிதரின் கையில் கொடுத்தார். பரஞ்சோதி அதை விரைவிலேயே படித்து முடித்துவிட்டு, ஐயா,
நான் குதிரைப்படையுடன் முன்னதாகப் போகிறேன். தாங்கள் இங்கேயே தங்கி பின்னால் வரும் காலாட்படையையும் அழைத்து கொண்டு வந்து சேருங்கள் என்றார். நல்ல காரியம் தளபதி. என் உடம்பு இங்கே இருக்கிறதே தவிர என் உயிர் ஏற்கனவே என் தந்தைக்கு அருகில் போய்விட்டது. இனிமேல் வழியில் தங்குவது என்பது கிடையாது. காலாட்படை வருகிறபடி வரட்டும். குதிரைப்படையுடன் நாம் முன்னதாக போக வேண்டியதுதான் என்றார் மாமல்லர். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த பிரதேசமானது 4 கால் பாய்ச்சலில் சென்ற ஆயிரக்கணக்கான குதிரைகளின் காலடியினால் அதிர்ந்தது. கண்ணு கெட்டிய தூரம் ஒரே புழுதி படலமாயிற்று. 29ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 30ஆம் அத்தியாயம். சிவகாமி எங்கே? ஆயனர் தமது பழைய சிற்ப வீட்டை அடைந்ததிலிருந்து நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார். மலையிலிருந்து விழுந்ததினால் முறிந்து போயிருந்த அவருடைய வலது கால் சொல்ல முடியாத வலியையும் வேதனையையும் அவருக்கு தந்து கொண்டிருந்தது. சிவகாமியை இழந்ததினால் அவருடைய உள்ளம் அளவில்லாத துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. மண்டபப்பட்டிலிருந்து ஆயனரும் சிவகாமியும் சக்கரவர்த்தி அனுப்பிய பல்லாக்கில் அவசரமாக கிளம்பிய போது ஆயனரின் சகோதரியை பின்னால் சாவகாசமாக வண்டியில் வந்து சேரும்படி சொல்லியிருந்தார்கள். அதன்படியே அந்த அம்மாள் முக்கியமான வீட்டுப் பொருட்களுடன் ரதியையும் சுகரையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு பழைய அரண்ய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாள். அந்த அம்மாள் அவ்விதம் முன்னாடியே வந்து சேர்ந்திருந்தபடியாலேயே ஆயனர் இன்னும் உயிரோடு இருப்பது சாத்தியமாயிற்று. அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளையும் சிசுருசிகளையும் அந்த அம்மாள் மிக்க பக்தி சிரத்தையோடு செய்து அவரை உயிர் பிழைக்க பண்ணியிருந்தாள். ஆனாலும் அவள் அடிக்கடி கேட்டு வந்த ஒரு கேள்வியானது புண்ணிலே கோல் எடுத்து குத்துவது போல் அவருடைய இருதயத்தை நோக செய்து கொண்டிருந்தது. அந்த கேள்வி சிவகாமி எங்கே என்பதுதான். சோகக் கடலில் ஆழ்த்தும் மேற்படி கேள்வியை நிறுத்துவதற்காக ஆயனர் ஏதேதோ மறுமொழி சொல்லி பார்த்தார். அவையொன்றும் சிவகாமியின் அத்தைக்கு பிடிபடவே இல்லை. எனவே அவள் கேள்வி கேட்பதை நிறுத்தவில்லை. இது போதாதென்று ரதியும் சுகரும் அடிக்கடி ஆயனரிடம் வந்து முகத்தை தூக்கிக் கொண்டு நின்று சப்தமற்ற குரலில் தங்களுடைய மௌன கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆயனர் கடுமையான குரலில் அதட்டி அவர்களை அப்பால் போகும்படி செய்வார். சுகபிரம்ம ரிஷி இப்போதெல்லாம் அதிகமாக தம் குரலை வெளியில் காட்டுவதில்லை. சில சமயம் திடீரென்று நினைத்து கொண்டு பலமான கூக்குரல் போடுவார். அப்போது அவருடைய தொனி சிவகாமி எங்கே என்று கேட்பது போலவே இருக்கும். அரண்ய வீட்டு சுற்றுப்பக்கமெல்லாம் ஏதோ பெரிய அல்லோலகல்லோலம் நடந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. திடீர் திடீர் என்று காற்றுக்குள்ளும் அப்பாலும் சமீபத்திலும் தூரத்திலும் பலர் கூச்சலிட்டுக் கொண்டு ஓடும் சத்தம் கேட்கும். போர் முழக்கங்கள் கேட்கும். அழுகையும் புலம்பலும் சில சமயம் கேட்கும். இரவு நேரங்களில் சுற்றுமுற்றும் பார்த்தால் திரள் திரளாக புகையும் நெருப்பு ஜுவாலையும் எழுவது தெரியும். அந்த வனத்தில் வசித்த பட்சிகளிடையே என்றும் காணாத மௌனம் சில சமயம் நிலவியது. திடீரென்று 1000 பட்சிகள் ஏக காலத்தில் கூச்சலிடம் சத்தம் கேட்டது. ஒரு நாள் அந்த ஆரண்யத்துக்கு வெகு சமீபத்தில் எங்கேயோ ஒரு பெருஞ்சண்டை நடக்கிறதென்பதற்கு அறிகுறிகள் தெரிந்தன. போர் முரசங்களின் பேரொலியும் போர் வீரர்களின் ஜெய கோஷமும் குதிரைகளும் மனிதர்களும் நடமாடும் சத்தமும் ஆயுதங்கள் மோதும் ஓசையும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தன. சாயங்காலம் திடீரென்று 5-6 வீரர்கள் மேலெல்லாம் இரத்த காயங்களுடன் தண்ணீர் தண்ணீர் என்று கூவிக்கொண்டு ஆயனர் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் பல்லவ வீரர்கள்தான் என்று தெரிந்து கொண்டதும் ஆயனர் தாம் படுத்திருந்த இடத்திலிருந்தே அவர்களை வரவேற்று தம் அருகில் உட்காரச் சொல்லி சகோதரியைக் கொண்டு அவர்களுக்கு தண்ணீரும் கொடுக்கச் செய்தார். பிறகு அவர்கள் எங்கே எப்படி காயமடைந்தனர் என்பது பற்றி விசாரித்தார். இதென்ன, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா என்று அவ்வீரர்கள் வியப்புடன் கேட்டனர். ஆயனர் அவர்களுக்கு தமது முறிந்த காலை சுட்டிக்காட்டினார். வந்த வீரர்கள் அந்த காலையும் சுற்றுமுற்றும் உடைந்து கிடந்த சிலைகளையும் பார்த்துவிட்டு, ஐயோ, சலுக்க ராட்சதர்கள் இந்த வீட்டுக்குள்ளும் புகுந்து இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் செய்து விட்டார்களா என்று வருத்தப்பட்டார்கள். பிறகு அந்த வீரர்களில் ஒருவன் புலிகேசி காஞ்சியை விட்டு போனதிலிருந்து அன்று மணிமங்கலத்துக்கு அருகில் நடந்த பயங்கரமான சண்டை வரையில் எல்லாம் விவரமாக சொன்னான். அவன் கூறியதின் சாராம்சமாவது, புலிகேசி கோட்டையிலிருந்து வெளியேறியதும் தன்னுடைய சைனியத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து பல்லவ நாட்டு கிராமங்களை கொளுத்தவும், ஜனங்களை இம்சிக்கவும், சிற்பங்களை நாசமாக்கவும், சிற்பிகளை அங்கஹீனம் செய்யவும் கட்டளையிட்டு அனுப்பினார். இதையறிந்த சக்கரவர்த்தி கோட்டைக்குள்ளிருந்த சொற்ப படைகளுடன் வெளிக்கிளம்பினார். அன்று காலையில் மணிமங்கலம் என்னும் கிராமத்துக்கருகில் புலிகேசியின் படை வீரரும்
பல்லவ வீரர்களும் கை கலந்தார்கள். புலிகேசியின் வீரர்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் அதிகம் ஆன போதிலும் மகேந்திர சக்கரவர்த்தியே நேரில் தலைமை வகித்தபடியால் காஞ்சி வீரர்கள் பிரமாதமான வீரப்போர் நடத்தினார்கள். எதிர்ப்பக்கத்தில் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தலைமை வகித்து நடத்தினார். இரு சக்கரவர்த்திகளும் போர்க்களத்தின் மத்தியில் நேருக்கு நேர் சந்தித்து வீரவாதம் செய்த பிறகு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். பல்லவ சைனியம் ஏறக்குறைய தோல்வியடைந்திருந்த நிலைமையில் சற்று தூரத்தில் பெரிய குதிரைப்படை ஒன்று வரும் சத்தம் கேட்டது. ரிஷப கொடியை பார்த்ததும் இதோ மாமல்லர் வந்துவிட்டார் என்ற கோஷம் கிளம்பியது. சற்று நேரத்திற்கெல்லாம் மாமல்லரின் குதிரை வீரர்கள் சலுக்கர் படை மேல் இடியைப் போல் விழுந்து தாக்கினார்கள். சலுக்க வீரர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அரக்கன் புலிகேசியும் ஓடிப்போனான். ஆனால் போகும்போது தன் கையில் இருந்த சிறிய கத்தி ஒன்றை மகேந்திரர் மீது குறிப்பார்த்து எறிந்து விட்டான். மகேந்திரர் பிராஞை இழந்து தரையில் விழுந்தார். வாதாபி வீரர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிய பிறகு மாமல்லரும் பரஞ்சோதியும் மகேந்திர பல்லவர் விழுந்திருந்த இடத்துக்கு வந்தார்கள். அவருக்கு தக்க சிகிச்சை செய்து காஞ்சிக்கு பத்திரமாய் எடுத்து போக கட்டளையிட்டுவிட்டு புறமுதுகிட்டு ஓடிய வாதாபி வீரர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். மேற்படி விவரங்களை கூறிய பின்னர் காயமடைந்த பல்லவ வீரர்கள் காஞ்சியை நோக்கிச் சென்றார்கள். மகேந்திர பல்லவருக்கு மரண காயம் என்பதை கேட்டதில் ஆயனர் அளவற்ற துயரமடைந்தார். ஆனாலும் மாமல்லரும் பரஞ்சோதியும் சலுக்க வீரர்களை தொடர்ந்து போயிருக்கிறார்கள் என்னும் செய்தி அவருக்கு சிறிது ஆறுதலை அளித்தது. அவர்கள் சிவகாமியை சிறை மீட்டு கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் உதயமாகியிருந்தது. மணிமங்கலம் சண்டை நடந்து 1 வாரம் ஆகிவிட்டது. ஆயனர் தினந்தோறும் ஏதேனும் நல்ல செய்தி வராதா என்று ஆவலுடன் காத்திருந்தார். வாசலில் ஏதேனும் சத்தம் கேட்டால் அவர் திடுக்கிடுவார். யாரோ செய்தியுடன் வருகிறார்கள் என்று பரபரப்புடன் எழுந்து உட்கார்வார். இம்மாதிரி எத்தனையோ தடவை ஏமாற்றம் அடைந்த பிறகு கடைசியில் உண்மையாகவே 2 குதிரைகள் அவர் வீட்டை நெருங்கி வரும் சத்தம் கேட்டது. அந்த குதிரைகள் வீட்டு வாசலில் நின்றன என்பது தெரிந்தது. வாசற்படி வழியாக நுழைந்து வரப் போகிறவர்கள் யார் என்று கொட்டாத கண்களுடனும் துடிதுடித்த நெஞ்சத்துடனும் ஆயனர் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய ஆசை வீண் போகவில்லை. ஆம், மாமல்லரும் பரஞ்சோதியும் தான் உள்ளே வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் முதலிலே ஆயனருடைய முகத்தில் மகிழ்ச்சி களை படர்ந்தது. ஆனால் அவர்கள் நெருங்கி வர வர மகிழ்ச்சி குன்றியது. மாமல்லரின் முகத்தில் தோன்றிய கேள்விக்குறியானது ஆயனருடைய உள்ளத்தில் சகிக்க முடியாத வேதனையை உண்டாக்கிற்று. மாமல்லர் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னால் அவர் கேட்கப் போகும் கேள்வியை தாமே கேட்டுவிட தீர்மானித்தார் ஆயனர். அந்த சிற்ப மண்டபமும் வெளியிலிருந்த அரண்யமும் பிரதித்வனி செய்யும்படியான சோகம் நிறைந்த குரலில், பிரபு, என் சிவகாமி எங்கே என்று அலறினார். 30ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.